வெறும் 3 பொருள் மட்டுமே இருந்தா போதும். 30 நிமிஷத்துல வாயில வச்ச உடனே கரையக்கூடிய 90ஸ் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவும் ஃபேவரட்டான இந்த பெட்டி கடை பால்கோவா ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவு நெய், 2 கப் மைதா, 1 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளவு எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் நெய்யை விட்டு சூடானதும் மைதா 2 கப் சேர்த்து நல்லா வறுக்கணும். முதல்ல கட்டி கட்டியாக வரும். அதுக்கப்புறம் நல்லா உதிர்ந்து பால்கோவா பதத்துக்கு வரும். அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு தான் கலக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இது பால்கோவா பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடணும். 10 நிமிஷம் ஆறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை பொடி பண்ணி இதோட சேர்த்து ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூடாக இருக்கும் போதே நீங்கள் சர்க்கரை பொடியை சேர்த்து கலந்திங்கன்னா மெல்ட் ஆகிடும். அதனால் நல்லா ஆறின பிறகு கலந்து விட்டுட்டு ஒரு தட்டில் நெய் தடவி அது மேலே இதை போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யறது ரொம்ப சிம்பிள். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாருமே சம்மரில் வீட்டில் இருக்கிறதுக்கு அவங்களே கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.